அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி சென்னை டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் 100 அப்படின்னு நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உண்மையாக நமக்கு அந்த விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஃபஸ்ட்டில் நமக்கு ஃப்ரண்ட்லேயே நம்ம ஒரு கிளாஸ் டோர் மாதிரி தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அது உள்ளே இருக்கும். இதோட விலையும் நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். 100 அப்படின்னு பார்த்தா இந்த பொருள்லாம் நமக்கு 100 மேலேயே தான் வருது. 116 126 இந்த விலையிலேயே போட்டிருக்காங்க. 1-2 பொருள் தான் நமக்கு 100 இருக்குது. இப்போ ஃபுல்லாக நமக்கு 100 ஐட்டம்னு பார்த்தாக்கா 100 ஐட்டம்னா இங்கே நிறைய இல்லைங்க. நிறைய உங்களுக்கு காலியாக தான் இருக்குது. எப்போ 100 போடுவாங்க அப்படின்னே தெரியல. இப்போ இந்த டவல்லாம் பாருங்கள், 167 போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 8 பீஸ் இருக்குது. 4 கலரில் வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரே மட்டும் தனியாக, இதெல்லாம் 100 வச்சுருக்குறாங்க நம்ம சின்ன பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. இப்போ இது செட்டாகவே வச்சுருக்குறாங்க. மொத்தம் 300 நமக்கு 4 பீஸு அதுலேயும் வச்சுருக்குறாங்க. இந்த காப்பி சட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இது 100 வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த சட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கஞ்சி சட்டின்னு சொல்லுவோம். இந்த மாடலில் உள்ளதை இதையும் 100 வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த 3 பல்பு இது சேர்த்தது 100. இப்போ எல்லாமே இங்கே நமக்கு எழுதியே இருக்குது பாருங்கள், மேலே 100. இப்போ வாஷிங் மிஷினுக்கு நமக்கு போடுறதும் அதான் 100 போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா 116 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டு 6 பிளேட் வச்சு இதை 100 போட்டிருக்கிறாங்க. இப்படி 1-2 பொருள் தான் நமக்கு 100 இருக்குது. இப்போ இந்த லைட்ரு, இந்த கத்தி இதெல்லாம் சேர்த்தது 100 போட்டிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் 100 போட்டிருந்தாங்க. எதை வாங்குறது எதை வாங்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பொருள் நமக்கு குமிஞ்சு கிடக்கும். இப்போ பாருங்கள், இந்த இட்லி துணி இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 4 பீஸு 120 போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 180 உள்ளது. ரவுண்டாக நமக்கு கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வேட்டி துணியெல்லாம் நம்ம கிழிச்சிட்டு நம்ம இட்லிக்கு போட வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ இது நமக்கு 4 உள்ள குழிக்கு மொத்தமாக உங்களுக்கு 4 வச்சுருக்குறாங்க. 6 குழி உள்ளதும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி சாமா கழுவுறதுக்கு உள்ள ப்ரெஷ்லாம் 6 ப்ரெஷ் வச்சு 60 போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக உள்ளதும் விலை கம்மியாக இருக்குது. இப்போ 3 ட்ரே உள்ளது 117 செட்டாக போட்டிருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஜல்லிக்கரண்டி மாதிரி குழியாக உள்ளது. இதோட விலையும் 117 127 இந்த மாதிரி சின்னது பெருசு வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 3 ஜார் சேர்ந்தது 100 போட்டிருக்கிறாங்க. உப்பு, ஊறுகாய், மிளகுத்தூள் இந்த மாதிரி வைக்கிறது 100 போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட எனக்கு கொஞ்சம் விலை அதிகமாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி கரண்டியும் நமக்கு அப்பளம் சுட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே நமக்கு 100 தான் நம்ம போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி எதை எடுத்தாலும் 100 அப்படின்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட அவ்வளோ பொருள் இருந்துச்சு. இப்போ அடுத்தது தீபாவளி வருது அப்படிங்கிறதுனால அடுத்த மாதம்லாம் இந்த மாதிரி 100 பொருள் நிறையா வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டு, அதாவது இடியப்ப பிளேட்டு இதெல்லாம் கூட 75 65 அந்த விலைக்கு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆடி ஆஃபர் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன். இன்னமும் ஆடி ஆஃபரில் நிறைய பொருள் போய்கிட்டு இருக்குது. அதையும் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டும் வர்றேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆஃபர் வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ 100 பொருள் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி நிறைய பொருளை இங்கே வச்சுருக்குறாங்க. அதாவது உள்ளே என்னென்ன பொருள் இருக்குதோ முக்கியமாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே இங்கே ஃபஸ்ட்லேயே அறிமுகப்படுத்துறது மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. 265 இந்த மாதிரி மார்பலில் செஞ்சது உரக்கல் மாதிரி உள்ளது அதையும் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இட்லி பிளேட்டு, ஸ்டீமர் பிளேட்டு எல்லாமே நமக்கு செட்டாகவே எல்லாம் ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் டி நகர் வந்தீங்கன்னாக்கா அவ்வளோ பொருள் நமக்கு குமிச்சு வச்சுருக்கோம். நம்ம நடக்கிறதுக்கு இடமே இருக்காது. பொருள் தான் அங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பொருள்லாம் கூட நமக்கு மேஜையில் வைக்கும் போது நமக்கு அழகாக இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் 182 போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக நல்ல அழுத்தமாக இருக்குது. அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சைனீஸ் குக்கிங் சேனலில் இந்த மாதிரி இண்டோலியனில் ஸ்டீமரை பார்த்துருப்போம். இப்போ அதில் நமக்கு இட்லி பிளேட்டோட சேர்த்தது நம்ம ஊருக்கு தகுந்தது மாதிரி இந்த மாதிரி ஸ்டீமர் கொண்டு வந்திருக்காங்க. இண்டோலியனில் நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இதில் இட்லி பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. 4 இட்லி பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டீமர் பிளேட்டு, அதாவது நம்ம தட்டு இட்லி சுடலாம், டோக்லா சுடலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் சேர்த்தது கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சைடில் பிடிச்சி தூக்குறது மாதிரி நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 அடுக்கு உள்ள ஸ்டீமர் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 2 அடுக்குலேயும் 2 தட்டு இட்லி வச்சுக்கிறது மாதிரி இருக்குது. இது சாதாரணமாக இட்லி சட்டி மாதிரியும் இல்லாமல் ஸ்டீமர் மாதிரியும் இல்லாமல்
இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம இட்லி குக்கர் மாதிரி விசில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. 4 இட்லி பிளேட்டுமே நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இந்த ஸ்டீமர் பாத்திரமும் நமக்கு நல்லா இருக்குது. அலுமினியத்தில் நம்ம வாங்கும்போது சீக்கிரம் நமக்கு ஓட்டை விட்டுரும். இந்த மாதிரி இண்டோலியனில் நம்ம இட்லி குக்கர், இட்லி சட்டி இதெல்லாம் வாங்கும்போது ஓட்டை விழுவாது, நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த இட்லி தட்டு பாருங்கள், நமக்கு எடுத்து காமிக்கிறேன். கீழே நமக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் தெரியுது பாருங்கள். இது நமக்கு கீழே அடியில் நமக்கு ஸ்டாண்டு வைக்கிறது மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் இந்த ஸ்டீமரை பார்க்கும்போது இந்த சைடில் கொடுத்துருக்குற ஹேண்டிலும் சரி, இந்த மாடலும் சரி, மேட் இன் சைனா மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. விலை கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. 2000 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இன்னமுமே நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி இண்டோலியன் பொருளை நமக்கு இட்லி பாத்திரத்தை வாங்கணுண்டு நமக்கு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி நிறைய இட்லி பாத்திரம் நமக்கு எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கிறாங்க. 6 குழி உள்ளதுலேருந்து நமக்கு 9 குழி வரைக்கும் நமக்கு சின்ன குட்டியாக உள்ளது பார்க்கவே அழகாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 9 குழி உள்ளது, நமக்கு 3 தட்டு இட்லி உள்ளது. நமக்கு ஒரு தட்டு வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். சிம்பிளாக ஒரு சின்ன குடும்பத்துக்கு நமக்கு தேவையான இட்லி பாத்திரத்துலேருந்து ரொம்ப பெரிய அளவில் உள்ள இட்லி பாத்திரம் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இண்டோலியனில் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது அலுமினியம், பக்கத்தில் நான் காமிச்சது இண்டோலியன். இப்போ இந்த அலுமினியம் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக நமக்கு கம்மியாக இருக்கும். இதுவுமே நமக்கு இட்லி துணி போட்டு நம்ம இட்லி ஊற்றுறது மாதிரி இருக்கும். சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். விலை 440 ரூபா போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இது இண்டோலியன், அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அலுமினியம். இதை பாருங்கள் 436 ரூபா போட்டிருக்காங்க. இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அலுமினியம், உங்களுக்கு அது மினி இட்லி அப்படிங்கிறதுனால 436 ரூபா போட்டிருக்காங்க. அதுவே நான் பக்கத்தில் அதே சைஸ் உள்ளதை நான் சாதாரணமாக உள்ளதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி பிளேட்டு 2 வச்சுருக்குறாங்க. இதோட விலையை பார்த்திங்கனாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நமக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும். 651 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. அம்மாடி அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ உள்ள பொருள்லாம் விலை நமக்கு அவ்வளோ விலை ஜாஸ்தியாக ஏறி போய் தான் இருக்குது. நம்ம அதுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இதில் பாருங்கள் 2 இட்லி பிளேட் வச்சுருக்குறாங்க, ஒரு இடியாப்பத்தட்டு வச்சுருக்குறாங்க, இப்போ 3 பிளேட்டும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. இந்த இட்லி சட்டியோட விலை 907 ரூபா போட்டிருக்காங்க. நான் பார்த்துட்ருக்கும் போதே பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த 907 ரூபாய்க்கு பார்த்தவங்க வாங்கிட்டு போனாங்க. நல்லா உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ள இட்லி சட்டிலேருந்து சின்ன சைஸு உள்ள இட்லி சட்டி வரைக்கும் இந்த சைடில் அவ்வளோ இட்லி சட்டி இருக்குங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருளை நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பார்த்து வாங்கலாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் பிராண்டில் 3 பிளேட் வச்சுருக்குறாங்க. ஒன்று நமக்கு 3 தட்டு உள்ளது. நம்ம இதில் துணி போட்டு நம்ம ஊற்றுறது மாதிரி தான் உள்ளது. 3ல் நம்ம 1 மட்டும் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம 3 பிளேட்டையும் நம்ம வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பின்னாடி நமக்கு பேக் சைடில் அந்த பிராண்டோட பேர் நமக்கு அப்படியே சீல் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குது. நல்ல உங்களுக்கு வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது. சிம்பிளான ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி உள்ள இட்லி சட்டிலாம் நம்ம வாங்கலாம். இப்போ சரவணா ஸ்டோரில் உள்ளே நம்ம வரும்போது ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா ட்ரைப்ளே ஐட்டம் ஃபுல்லாக அவ்வளோ வச்சுருப்பாங்க. இந்த ட்ரைப்ளே ஐட்டத்தில் மேலே கிளாஸ் லிட்டு உள்ளதும் இருக்கும், சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளதும் இருக்கும். 1100 ரூபா இந்த மாதிரி பாத்திரம்லாம் நமக்கு, அதாவது ஹேண்டில் வந்து நமக்கு மரத்தில் கொடுத்தது மாதிரி வச்சுருப்பாங்க, கோல்டனில் கொடுத்தது மாதிரி வச்சுருக்குறாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது மாதிரி இருக்குது. எல்லா விதத்துலேயும் நம்ம பார்த்து வாங்கலாங்க. ஒரே இடத்துலையே நமக்கு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம விலைக்கு தந்தது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி உள்ள கடாய் நல்லா குட்டியாக 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இதோட விலை 1047 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. நல்ல வெயிட்டாக உள்ளது. நீங்கள் இதே விலைக்கு வேறு பிராண்ட்லாம் கூட நம்ம ட்ரைப்ளேயில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், குட்டியாக உள்ள ஃப்ரை பேன் தான் இது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. இதோட ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இதோட விலை 300 ரூபா போட்டிருக்கிறாங்க. வெயிட்டாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பி சட்டி விதவிதமான விலையில் விதவிதமான ஹேண்டிலில் காப்பி சட்டி இந்த சைடு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், குட்டியாக அழகாக நமக்கு அழுத்தமாக இருக்குது. ஃப்ரை பேனு ப்ரீமியம் பிராண்டு 175 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. ப்ரீமியம் பிராண்டு நமக்கு இந்த மாதிரி குட்டியாக அழகாக உள்ளதெல்லாம் நமக்கு விலை கம்மியாக இருக்கும் போது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள எண்ணெய் சட்டி பார்த்திங்கனாக்கா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால்
நல்ல பிராண்டடான கம்பெனி சோனு கம்பெனி. இது நமக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும். இதுவுமே நமக்கு நல்லா தரமாக ரொம்ப நாளைக்கு ட்ரை ப்ளே மாதிரி நல்லா வரும். இந்த ட்ரை ப்ளேயில் பாருங்கள், மூடி போடாமல் உள்ளது, 20 சென்டிமீட்டர் உள்ளது, 835 ரூபா இதோட விலை போட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு ப்ரீமியம் பிராண்டு தான் இது. இந்த மாதிரி நமக்கு பிராண்டடாக உள்ளதுலாம் நமக்கு வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ப்ரீமியம் பாருங்கள், இதுவுமே நமக்கு காப்பர் பாட்டத்தில் உள்ள காப்பி சட்டி மாதிரி உள்ளது, 159 ரூபா. இது சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஹேண்டிலும் நமக்கு இருக்குது. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு நமக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் பாட்டம் 245 ரூபா போட்டிருக்கிறாங்க. காப்பர் பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இண்டக்ஷனில் வேலை செய்யாது, நமக்கு சாதாரணமாக அடுப்பில் தான் வைக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இது ரொம்ப குட்டியாக நமக்கு எண்ணெய் சட்டி அழகாக இருந்துச்சு, தாளிக்கிறதுக்கெலாம் நமக்கு வசதியாக இருக்கும். சட்னிக்கெலாம் 65 ரூபா. பரவாயில்ல, வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரி தான் விலையும் இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?